நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ. வெல்கம் டு லைன் டேட் சிராப் நீயா. நான் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தாலியின் பெருமை பற்றி தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகத்துவமான, ரொம்ப உன்னதமான, ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இனக்குழுக்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தாலி அணிவதை ஒரு முக்கியமான பாரம்பரியமாக, புனிதமான விஷயமாக பார்த்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் தாலி என்பது ரொம்ப பெரிய சென்டிமெண்ட்டான, ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்த அல்லது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பட் சமீபத்திய காலங்களில் ஒரு கருத்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சினிமாக்களில், பத்திரிகைகளில், இப்படி பல இடங்கள் அதை பார்க்க முடிகிறது. கொஞ்சம் மாடர்ன் ஆனவர்கள் அல்லது வேறொரு எக்ஸ்போஷர் கிடைத்தவர்கள் தாலி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது அணிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் கழட்டி வைக்கிறது அல்லது கண்ணாடியில் அப்படி மாட்டி வைக்கிறது, பாத்ரூமில் கழட்டி வச்சுறது, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இப்படியாக இருக்கிறது. தாலி அணிகிறவர்கள், தாலி அணியாதவர்கள், தாலி தான் எல்லாம், தாலி ஒரு பொருட்டல்ல. தாலி எவ்வளவு அனாவசியமானது, தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு, அது ஒரு அனாவசியமான பொருள் அப்படின்னா ஏன்? அது ஒரு அனாவசியம்தான். இது வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயம். என்னுடைய திருமணம் வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை ராவு காலத்தில் நடத்தப்பட்ட திருமணம். 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். தாலி கட்டல, அது தேவையில்லை. பக்கத்தில் ஏன் தாலி அனாவசியமானதுன்னு நினைக்கிறீங்க? தாலி அணியாத மாடர்ன் பொண்ணு அப்படின்னு நான் சொல்லிக்க வரல. தாலி வந்து தேவையில்லை. ஒரு கணவனும் மனைவியும் அந்யோன்யமா இருக்கிறப்போ அந்த அடையாளம் எதற்கு? ஓகே, பக்கத்தில் அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் தான் நான் கேட்குறேன். ஏன் தாலிங்கிறது ஒரு வீண் சென்டிமெண்ட்னு நினைக்கிறேன். வீண் சென்டிமெண்ட் பக்கத்தில் அவ்வளோ அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி பிகாஸ் நான் அந்த டெல்லியிலே நிறைய நாள் இருந்ததுனால அங்கே எல்லாரும் ஜாஸ்தி ஒன்றும் போட்டுக்க மாட்டேன். அதனால அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். அவசியம் இல்லாதது. பக்கத்தில் தாலி அணியாமையே ஒரு கணவனும் மனைவியும் அந்யோன்யமாக நம்பிக்கையோடு வாழ முடியும் அப்படிங்கிறதால அணிய வேண்டாம். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தாலி தேவையே இல்லைன்றது தான் என்னோட. அதான் ஏன் தாலி தேவையில்லை, தேவைன்னு சொல்லி யாராவது ஃபோர்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தேவையே இல்லை. அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு யோசிக்கும்போது நத்திங், வேண்டாம் எனக்கு. பக்கத்தில் தாலி முகத்தமாக இருக்கிறவள அவர் புருஷனை நல்லா நேசிச்சா போதும். கணவனும் மனைவியும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது தான் வேணுமே தவிர ஒரு தாலியை கட்டிட்டு கணவனோட சண்டை போட்டுட்டு மதிப்பு இல்லாமல் இருந்தாக்க அந்த தாலிக்கு என்ன வேல்யூ? சண்டை போட்டுட்டு கணவனை மதிக்காம மற்றவங்கள்ட்ட போய் குத்தம் சொல்றது. வயசு என்ன? எனக்கு 65. 65 வயது பெண் தாலி கட்ட வேணாம்னு சொல்றீங்க? வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் கணவனோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கிறது முக்கியம். ஓகே, அது ஒரு சிம்பிளா வச்சுட்டு வேற யார்ட்டையோ போய் என் கணவன் அப்படி இப்படின்னு குத்தம் சொல்றது. தாலி அணியறது இல்ல. தாலி அணியறேன். நான் வந்து டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிற லேடி. என்னால பெரியவங்களை இது பண்ணிட்டு எதிர்த்துட்டு ஆனா தாலி அணியறது ஒரு பொருட்டா நான் கருதல. வேணும்னா கழட்டி கொடுப்பேன். வேணும்னா கழட்டி கொடுத்துட்டு. தாலி என்பது ஒரு மங்களகரமான ஒரு பொருளா நினைக்கிறேன். அவ்வளவுதான். மனதை ஒத்து போறப்ப தாலி என்பது தேவையில்லை. ஓகே. ஆக்சுவலாக தாலி எதுக்கு அப்படின்னா அடையாளம் காமிக்கிறதுக்காக. அப்போ பெண்களுக்கு அடையாளம் இருக்கிறப்போ ஆண்களுக்கு அடையாளம் இல்லை. அப்புறம் எதுக்கு பெண்களுக்கு மட்டும் அடையாளம் காமிக்கணும் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது? ஓகே, இப்போ நிறைய கருத்துக்கள் தாலி அணியாமல் இருப்பதுக்கு கருத்துக்களாக சொல்லப்பட்டது, சில விஷயங்களாக சொன்னாங்க. அது ஒரு ஜஸ்ட் அன் ஆர்னமெண்ட், அது அனாவசியமான ஒரு பொருள், அது பெண்ணடிமைத்தனம், அது அர்த்தமற்றது, இப்படி பல கருத்துக்கள் முன்வைக்கப்படும். இப்போ பேசினவங்களாம் இங்கே இருந்தவங்க நைட்டு கழட்டி வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்க உங்கள் அக்காவாவோ தங்கச்சியாவோ உங்கள் சித்தியாவோ உங்கள் பெரியம்மாவோ இப்படி யாராவது ஒருத்தராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அரை விழும் சார். கண்டிப்பா அரை விழும். அடுத்து அவர்களை நான் ஒரு பிணமாகத்தான் பார்ப்பேன். ஒரு ஃபீலிங்ஸே இல்லாம, கட்டின ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாம, எதுவுமே இல்லாம, அது ஒரு பெரிய இதா சென்டிமெண்ட்ஸ் இல்லாம இருக்காங்க பாத்தியா, அவங்க ஒரு பணத்துக்கு ஈக்குவல். பிணமாக பார்ப்பேன். அவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். அப்படியே அவர்கள் கேட்கலைன்னா அவர்களோட தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்பு வச்சுக்க மாட்டீங்க? நோ ரிலேஷன்ஷிப் வித் them. என்னை பொறுத்த வரைக்கும் மீன் அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் இந்த ஹிந்து ரிலிஜனை பற்றியும் தாலி பற்றியும். ஸோ அவங்கள வந்து ஒரு படி கீழே தான் நான் பார்ப்பேன். ஒரு படி கீழே தான் பார்ப்பீங்க? அக்கா தங்கச்சியா இருந்தா, சித்தியா இருந்தா நிச்சயமா நான் எடுத்து சொல்வேன். அப்படி கேட்கலன்னா இந்த சொசைட்டி எப்படி உன்னை பார்க்குதுன்னு சொல்வேன் நான். அதுக்கு மேலே கேட்கலன்னா உன் இஷ்டம், நீ நாளைக்கு அவஸ்தைப்பட போகிறது நீ தான் விட்டுருவேன். கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவேன், கொஞ்சம் ஹாஷாகவே திட்டுவேன். கேட்கலன்னா அவ்வளோதான், நான் விட்டுடுவேன். அவ்வளோதான், சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அந்த டாப்ல உட்காந்துருக்க அந்த கிரீன் கலர் பிளாக் கலர் சல்வாரை என்னோட தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். அவங்க சொன்னது வந்து இது ஒரு அடையாளம், பெண்களுக்கு மட்டும் ஏன் அடையாளம், ஆண்களுக்கு இல்லைன்றாங்க. இல்லாததை ஒன்று வலியுறுத்தணுமே தவிர இருக்கிறத அழிக்கக்கூடாது. அடையாளம் மஸ்ட். இல்லாத ஒன்றை வலியுறுத்தணுமே இருப்பதை அழிக்கக்கூடாது. என்ன செய்வீர்கள்?
கண்டிப்பா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டேன். ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டீங்க, உறவை துண்டிப்பீர்கள். எஸ். தென் வேறு? நிச்சயமா புனிதத்தை எடுத்து சொல்லுவேன், தாலியோட புனிதத்தை எடுத்து சொல்லுவேன். ஓகே, என்னது தாலியின் புனிதம்? இப்போ ஒரு பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே விஷயம் தாலி தான். நான் என்ன கேட்குறேன்னா, அது புனிதமா அடையாளமா? புனிதமானது சார். அப்புறம் எதுக்கு அது அடையாளம் ஆயிடுச்சு? ஐடென்டிட்டி கார்டு போட்டுக்க வேண்டியது தாலிக்கு பதிலாக மேரிட் அப்படின்னு. அது வந்து ஒரு ஒரு ஆஸ்பிஷியஸான டேல அது செட் பண்ணி பண்றாங்க, அதுதான் அவங்க புனிதம்னு நான் நினைப்பேன். ஏன்னா அது எல்லாரையும் உங்களோட ஃபேமிலில இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஒரு ஆஸ்பிஷியஸான ஃபீல் அது மேல இருக்கு. ஆமா, அதுல ஒரு பவர் இருக்கு நம்புறீங்க? ஆமா கண்டிப்பா. அது ஒரு பிரேயர்ஸ் பண்றாங்க, அது கிறிஸ்டியானிட்டி இருந்தாலும் சரி ஹிந்துவா இருந்தாலும் சரி பிரேயர்ஸ் நடக்குது. சோ தாலிங்கற அந்த ஒரு விஷயத்தின் மீது எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கு. அது நீங்க சும்மா அப்படியே நீங்க வந்து வாய்வாக்குல சொல்லலாம் ஐ அம் மேரிட். என்ன நீங்க எப்படி சொல்லுவீங்க ஐ அம் மேரிட்னு? ஒரு 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 கூட்டம் கூடுறீங்க, ஒரு எல்லாரையும் வர வைக்கிறீங்க, இன்வைட் பண்றீங்க, அது ஒரு ஒகேஷன். அது கண்டிப்பா அது எல்லாரோட பிளெஸிங்ஸ் இருக்கு, அதுல பூ தூவுறாங்க, பிளஸ் பண்றாங்க. சோ தட்ஸ் கால்ட் லைக் வெட்டிங், மேரேஜ். கண்டிப்பா அதை வந்து வேற எதுவுமே காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா மேரேஜ் ஓகே தாலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன ஐடென்டிட்டின்னு கேட்குறாங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க தான். அதுக்கு அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஊரறிய எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காது குத்தி மொட்டை அடிச்சு ஊரறிய சொல்றாங்க எல்லாமே. அதுக்கு தான் நாங்க வந்து ரிசப்ஷன் வைக்கிறோம். ஐடென்டிட்டி கார்டு நீங்க சொன்ன மாதிரி ஐடென்டிட்டி கார்டு மாதிரி கழட்டி வச்சிடலாம்னா 9 to 5 ஜாபுக்கு ஐடென்டிட்டி கார்டு இது வாழ்க்கை முழுக்க வருது. சாய் அவங்க சொல்ற ஐடென்டிட்டி கார்டு நான் போடல, ஆனா நான் கல்யாணமாகி எனக்கு 5 years ஆச்சு. இதுக்கு என்ன சொல்லணும்? அந்த ஐடென்டிட்டி கார்டு இருந்தா தான் இந்த ரிலேஷன் நிலைக்குமா? எமோஷனல் அட்டாச்மெண்ட்டா எடுத்துட்டாலும் சரி, இல்ல சமுதாயத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டாலும் சரி, ஐடென்டிட்டி கண்டிப்பா வேணும். போட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைச்சா ஓகே. இட்ஸ் an auspicious feeling அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நல்ல நாளில் பெரியவர்கள் கூடி வாழ்த்தி ஆசீர்வாதம் செய்து அதில் நிறைய வைப்ரேஷன் இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அதை கேரி பண்ணுறப்போ ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அது இல்லை? என் வீட்டுக்காரருடைய ஊர்லேயே நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்காரர் இறந்துறாரு. அந்த ஊர் வழக்கப்படி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அது. அந்த ஊர் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் இறந்த பிறகு ஒரு 4-5 நாளைக்கு தாலியை கழட்ட மாட்டாங்க. ஒரு 5 நாள் கழிச்சு அந்த பொண்ணை எப்படி மணப்பொன் போல சோடிப்பாங்க. சோடிச்சு உறவினருடைய எல்லா வீட்டுக்கும் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போனா ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த குளத்துல பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போய் ஒரு வீடா கூட்டிட்டு போய் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க பட்டு புடவையெல்லாம் அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுத்து கடைசியில் அந்த தாலியை அறுத்து பாலுக்குள்ள தூக்கி போடுவாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நிச்சயம் எனக்கு அந்த நிலைமை தான் வந்திருக்கும். என்ன உங்கள் சம்பிரதாயம், உங்கள் கலாச்சாரம், நீங்களா ஒரு கணவன் இருக்கும்போது கையில் கொடுத்து தாலியை கட்டிக்கிறீங்க, அப்புறம் அவன் செத்த பிறகு அதை கலட்டி பாலில் போட்டுக்கிறீங்க. இந்த கலாச்சாரத்தை தான் நாங்கள் வெறுக்கிறோம், வேணான்னு. இப்படி ஒரு சென்டிமெண்ட் தேவையில்லை. ஆக்ரோஷமான கருத்துக்களும் கோபங்களும் ஆத்திரங்களும் வெளிப்படுகின்றன சென்டிமெண்ட் பற்றி பேசும்போதும் சித்தாந்தங்கள் பற்றி பேசும்போதும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேஜ். சைவ பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு திருமணமானால் திருமங்கல்யம் இந்த மாதிரி ரெட்டை தாலியில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம குண்டு வச்சும் போடுவாங்க, சைடில் குண்டு வச்சு போடுவாங்க. அது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 monthஸில் ஃபஸ்ட்டு நாங்கள் தாலியை கட்டும்போது கயிறில் தான் கட்டுவோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 3 monthsக்கு அப்புறம் சரடில் நாங்கள் கோத்து போட்டுப்போம். அதுக்கப்புறம் இந்த காசு இது 2 சைட்லேயும் இருக்கிறது வந்து காசு. இது வந்து எப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி நாத்தனார் பட்டம் கட்டுவாங்க, எங்களுக்கு நெத்தியில் கல்யாணம் தப்பு கட்டுவாங்க. அதை எடுத்து நாங்கள் சைடில் போட்டுப்போம். இதை இல்லாமல் மாங்காய், வாழைசீப்பு, இன்னும் நிறைய முகப்பு வச்ச அந்த மாதிரி காசெல்லாம் கட்டுவாங்க. அது அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை போட்டுக்கலாம். என் பேர் காஞ்சனா, நாங்கள் ஆச்சாரிங்கோ. எங்கள் இதில் 2 தாலி கட்டுவாங்க. இது ஹஸ்பண்ட் வீட்டில் கட்டுறது, இது அம்மா வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் எங்கள் தாலி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. ஒரு சென்சிட்டிவான சென்டிமெண்டான விஷயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். திருமணத்திற்கு பிறகு தாலி அணியாதவர்கள், தாலி அணிந்திருப்பவர்கள், கருத்துக்கள், மோதல்கள் தொடர்கின்றன. உங்கள் தாலி உங்களுக்கு எவ்வளவு புனிதமானது? ஏன் மிகவும் புனிதமானது? ஏன் புனிதமானது? ஏன்னா 1000 வேத மந்திரங்கள் ஓத
எவ்வளோ பெரியவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ண அது வந்து அந்த ஒரு சாங்டிட்டியோட கட்டினது அது. சரி, அதனால அது புனிதமானது. நிச்சயமா. ஓகே, உங்க தாலி மேல உங்களுக்கு இருக்கிற எமோஷனல் கனெக்ட் என்ன, புனிதம் என்ன? எனக்கு வந்து தாலியை வந்து அவங்க சொல்ற மாதிரி எப்போ வேணா அவுத்து வைக்கிறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு தாலி வந்து அவுத்தேன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆகுமோ, எனக்கு பயம், ஏதாவது உடம்பு வந்துருமோ, அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் அது போட்டுட்டு நான் டெய்லியும் ப்ரே பண்ணிட்டு இருப்பேன் நான். ஓ, தாலி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் அது. செகண்ட் ஒன் வந்து என்ன சொசைட்டில வந்து மற்றவங்க வந்து தப்பா பேசக்கூடாது. ஒரு பையனும் பொண்ணும் வாழறாங்க ஒரு வீட்டில், இல்லை வந்து அப்படி என்ன பேசக்கூடாது. நம்ம முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி 1000 பேர் பேசுறதுக்கு கண்டிப்பா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது பதறி போகிறாங்க. ஏன்னா ஒருவேளை எதாவது ஆயிடுச்சுன்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அவருக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நினைக்கிற அந்த உணர்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் பெரியவங்க தான் சொல்லுங்கள். அது அவங்களுடைய பயம் சார். எனக்கு அந்த பயம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி பயங்கள் கிடையாது. நான் இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தாலி நழுவினா கணவருக்கு ஏதாவது கிடையாது. நான் யூஸ்வலி தாலி எங்கள் தலையில் வச்சுட்டு தான் வேர்க்கிறதுன்னு படுத்துட்டு இருப்பேன். அப்போ என் தாலி கீழே விழும். அப்போ ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன பயம் இருந்ததில்லை. எனக்கு பயம் இருந்ததில்லை சார். நான் சொல்ல வரத்த முழுசும் கேளுங்க. கல்யாணம் ஆன புதுசுல 27 வயசு இருக்கும், எனக்கு 26 வயசு இருக்கும். நான் வெளியில வந்தோடனே எங்க மாமியார் பார்த்துட்டு சொன்னாங்க, என்னம்மா உங்க கழுத்துல கொடியவே காணுமே சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஓ கொடி இல்லையா, அது கழுண்டு விழுந்து இருக்கும். எனக்கு மனசுல ஒரு பயமும் இல்லை. நான் எடுத்துட்டு வந்தேன். எங்க மாமியார் பதறி போனாங்க. போயிட்டு இன்னைக்கே காளி கோவிலுக்கு போ, நாங்க கலெக்டால இருந்தோம், அதனால காளி கோவிலுக்கு போ, அர்ச்சனை பண்ண, இது பண்ண எல்லாம் சொன்னாங்க. பண்ணினேன். ஆனா அது எனக்காக இல்ல, எங்க மாமியாருடைய மனசை புண்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க எங்களை நம்பி இருந்தாங்க, எங்களுக்கு மாமனார் கிடையாது. ஸோ அதுக்காக பண்ணினேன். ஏன்னா நான் வந்து அந்த காலத்துல இருந்ததுனால. இப்ப இதே நிகழ்ச்சி என் பெண்ணுக்கும் நடந்திருக்கு. ஒரு நாள் என் பெண் என் வீட்டுக்கு வந்தா. இங்க தான் மெட்ராஸ்ல எக்ஸிக்யூட்டிவா இருக்கா ஒரு இதுல. அவ வந்து கழுத்துல தாலி இல்லை. நான் என்னம்மா இது கொடி இல்லையே கேட்டேன். ஓ அதுவா, அது நான் தலகாணி கடியில கழுத்தி வச்சிருந்தேன், அதனால அதை நான் போட்டுக்க மறந்து போயிட்டேன். அது மட்டும் இல்ல, உடனே போன் பண்ணி மாமியார்கிட்ட சொன்னா, நீங்க அதை எடுத்து வைங்கம்மா, நான் இதுக்கு அடியில தலகாணி கடியில வச்சிருந்தேன், மறந்து போயிட்டேன். அந்த மாமியாரும் ஒன்றும் நினைச்சுக்கல. அதனால அந்த தாலிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எப்படி அந்யோன்யமா இருக்காங்க, அதுதான் முக்கியம். அது மங்கள டயத்துல கட்டினதுனால எடுத்ததுனால கணவனுக்கு என்னமோ வருங்க. ஒரே ஒரு பாயிண்ட், சூப்பர்ஸ்டிஷியஸ். என்னை பொறுத்த வரைக்கும் திருமணங்கிறது வாழ்க்கையில் எல்லாரும் வந்து நிறைய புத்தகங்கள் படித்து, நாவல் படித்து, திருமணம் நமக்கு நடக்க போகிறதுங்கிற கனவோட அப்போ முதல்லேருந்தே ஆரம்பிக்கிறோம். அந்த திருமண நாள் அன்னைக்கு அந்த கணவனும் மனைவியும் அப்படியே அந்த சின்ன சின்ன அப்படியே திருட்டுத்தனமாக பார்க்கறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு அந்த தாலி கட்டும்போது இருக்கிற ஃபீலிங் பாருங்க, அது மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது. அதனால அதை கழட்டணுங்கிற எண்ணமும் எங்களுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா எங்களோடு ஒன்றி போயிடுது, அது எங்களுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, உங்களுக்கு தாலி கட்டினப்ப அந்த ஃபீலிங் என்ன? ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை வந்து நான் ஒவ்வொரு இதையும் சொல்லணும் போல எனக்கு ஆசை, ஆனால் நிறைய நேரம் எடுத்துப்பேனோன்னு. அந்த திருமண நிச்சயதார்த்தம் நடந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் எனக்குள்ள அப்படியே ஒரு கற்பனை. அவர் அப்படி நடந்து வருவார், நம்ம அப்படி அந்த மாப்பிள்ளை அழைப்பு அன்னைக்கு அந்த காலத்துல அந்த ஊர்வலம்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் வந்துட்டுருக்கு. இந்த மணப்பெண்ணை வந்து அந்த சைடில் ஒரு காரில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு நிமிஷம் தான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல அப்படி பார்த்துக்கணும் 2 பேரும். சார் அது என்ன ஃபீலிங், உங்களுக்குலாம் என்ன தெரியும்? அதை வந்து இன்னைக்கும் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அந்த உணர்வு என்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த எங்கள் இதுலலாம் அந்த காசி யாத்திரை, அந்த ஊஞ்சல் அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றத்தையும் ரசித்து மனசுக்குள்ளே அப்படியே இந்த மொமெண்ட்டை அப்படியே நம்ம செரிஷ் பண்ணிக்கணும், இது உள்ளே இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் என் மனசுக்குள்ளே இன்னும் பூட்டி, அது கடைசியில் அந்த முதல் டச், அந்த கையை முதல் டச், அதை கூட அப்படியே ரசித்து அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அந்த அப்பா மடியில் உக்காந்துட்டு அவர் இப்போ தாலி கட்ட போகிறாரு அப்படிங்கும்போது என்ன ஒரு ஃபீலிங் சார். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ரெடியாக இருக்காங்க இந்த தாலி கட்டுற மொமெண்ட் எப்போ வரும்ன்ட்டு. அப்போ வந்து ஒரே கோடி கோடியாக மலர் கொட்டி அப்படியே இந்த மாப்பிள்ளை மெதுவாக கிட்டக்கு வந்து தாலியை கட்டும்போது கண்ணிலே இந்த ஆனந்த கண்ணீர், அது என்ன மாதிரி ஃபீலிங், இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் தாலி அவசியமாங்கிற வார்த்தையே இங்கே வருது. உங்கள் பேருமா? லலிதா. அழகாக டிஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு ரைட்டர் மாதிரி. இனிமேல் நீங்கள் எழுத்தாளர் லலிதா. பியூட்டிஃபுல்லாக அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி அந்த அப்படியே அந்த ஃபீலிங். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் சிரிச்சாலும் அருமையாக ரசிச்சிங்க. எனக்கு இங்கேயும் கண்ணெல்லாம் இருக்கு. இப்படிலாம் ஒரு ரம்மியமான ஃபீலிங்லாம் உங்களுக்குலாம் தோணுது இல்லையா? எனக்கு இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த கற்பனைகளும்
அந்த அழகும் அந்த ரசிப்பும் காசி யாத்திரை நின்று பார்த்தது என் கணவனை பார்த்தது ரசித்தது எல்லாம் நானும் அனுபவிச்சதான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமா எனக்கு கட்டிய தாலி 2ம் எங்கள் சமூகத்தில் 2 தாலி உண்டு. 2ம் என் பிறந்த வீட்டில் எனக்கு போட்டது, புகுந்த வீட்டில் போட்டது இல்லை என்று நான் அறிந்தபோது நான் அடைந்த துக்கத்துக்கு அளவே கிடையாது. அப்போது நான் ஒதுக்கப்பட்டவளாக, புகுந்த வீட்டில் எனக்கு அப்போ அடையாளம் இல்லை, என்னை அவர்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்ற உணர்வு என்னை பாதித்த போது இதை எதற்காக நான் கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என் மதத்தை ரொம்ப பாதிச்சது. அப்ப என்ன டிசைட் பண்ணீங்க? என்ன அப்போ செஞ்சீங்க? கழட்டிட்டேன். தாலியை கழட்டி வச்சிட்டீங்க. கழட்டிட்டேன் சார். இப்ப தாலி போடுறது இல்ல. இல்லை, ஓகே. கணவரோட தான் நான் வாழறேன். ஓகே. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒன்றும் சொல்லலையா? யார் என்ன சொல்ல முடியும்? என்னோட உணர்வுகளை அவங்க மதிச்சு தான் ஆகணும். அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆமாம்மா நாங்கள் அதை ஏதோ செய்யலை, அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டுறோன்னு இன்மை கட்ட முடியுமா? இன்மை விருந்தினர்கள் வந்து இரும மந்திர உபதேசம் நடந்து இன்னொரு தடவை கால் தாலி கட்ட முடியுமா? ரைட்டு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்துல அவங்களுக்கு அது மீது நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு அது மீது வெறுப்பு ஏற்பட்டு போச்சு. நான் முக்கியமானவர்கள்னு அவங்க நினைச்சிட்டாங்க அப்படின்னா. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ கூட ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்க நினைச்சது தாலியை தான். அதனால தான் அதை கலட்டிருக்கீங்க. திருமணத்திற்கு பிறகு தாலி அணிந்திருப்பவர்கள், தாலி அணியாதவர்கள், வாதம் வலுக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேட். என் பேர் சித்ரா, வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்க. தாலி, குண்டு, அரசன் இலை, மங்களேஷன் கொட்டு, வாழை சீப்பு, கால்கர். என்னுடைய பேர் ரெங்கேஸ்வரி. நாங்கள் தேவர் குலத்தை சேர்ந்தவங்க. இதுதான் எங்களுடைய தாலி. இது சிவன் கோபுரம், அது நடுவில் அன்னப்பச்சி இருக்கும். அதுக்கு குண்டு நாணக்கொல்லா காசுலாம் தேவையானது நாங்கள் பொறுத்துப்போம். நாங்கள் நாய்க்கர் இனத்தை சேர்ந்தவங்க. தாலி இந்த மாதிரி பட்டை, விபூதி பட்டை போட்டு தான் நாங்கள் அணிவோம். இதை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் கட்ட மாட்டோம். ஆனால் சாஸ்திரத்துக்காக தாலி கயிறும் கூட சேர்த்துப்போம் நாங்கள். அதில் மற்ற உருவெல்லாம் தோக்குறதுனாலும் தோக்கலாம். இதில் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி கயிறு பிரிஞ்சால் கூட எங்களுக்கு அபசகுனம் மாதிரி நினைப்போம் நாங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து தாலி கட்டி இருப்பவர்கள், தாலியை மறுப்பவர்கள், இவர்களுக்கு இடையிலான கருத்தாக்கம், கருத்து மோதல் வலுக்கிறது. வேற என்ன, எதற்காக அதை புனிதமானதாக கருதுகிறீர்கள்? எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் கட்டிரவான்னு 3 தடவை கேட்டு கட்டினார் சார். ரொம்ப அது வந்து எல்லா கல்யாணமும் ரொம்ப சீரியஸாக நடக்கும். என்னோடது ரொம்ப ஒரு சந்தோஷமா கேட்டு கட்டினார். அந்த தாலியை நான் வந்து திருடு கொடுத்துட்டேன். ஓ, திருடிட்டாங்க. எப்படி தாலி திருடுற வரைக்கும் தூங்குனீங்க? நார்த்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணி மெட்ராஸ்க்கு வரும்போது அதை வந்து திருடிட்டாங்க. கழுத்தில் இருக்கிறத அடித்து இப்படி உருவிட்டாங்க. ஓ, அப்படி இப்போ நீங்க உருவும் பொழுது கூட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு பார்ட்டை அப்படி பிடிச்சிட்டேன். அந்த தங்கத்தில் இருக்கிறது பூரா அவன் கையில் படுத்து, எனக்கு மிச்சம் இருந்தது இந்த மஞ்சக்கயிறு மட்டும்தான் கையில் இருந்தது. பட் அந்த பயமா இல்லையா, தாலி அருக போகுதுங்கிற அந்த ஃபீல்? அழுத, ஒத்துக்கணும், அழுத. வீட்டுக்காருக்கு ஏதாவது பயமா இருந்துச்சா? இல்லை, தான் இங்கே தான் உட்காந்துருக்காரு, ஒன்றும் ஆகலை. உங்க தாலி மேல உங்களுக்கு எவ்வளோ சென்டிமெண்ட்? உயிர் வாழ்வதற்கு மூச்சு முக்கியம்ங்கிற மாதிரி எனக்கு தாலி முக்கியம். உயிர் வாழ்வதற்கு மூச்சு. ஏன்? என் கணவன் அந்த அளவுக்கு உயிரா நேசிக்கிறேன். கணவரை நேசிச்சா போதும் சார், தாலி தேவையில்லை. கணவரை நேசித்தால் போதும், தாலி தேவையில்லை. ரைட்டா? இப்ப கணவர் வந்து இன்னைக்கு இருக்க சமுதாய சூழ்நிலையில மனைவி ஒரு புறமும் கணவர் ஒரு புறமும் மாறி மாறி வாழ்க்கை நடத்துறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து கணவர் எங்க கூட 24 மணி நேரம் இல்லைனாலும் கணவர் கட்டிய தாலி எங்க இதயத்துக்கு அருகில இருந்து அந்த சந்தோஷத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குது. இல்லை சார், நான் என்ன சொல்றேன்னா, எங்க மேரேஜ் எப்படி நடந்ததுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். தாலிங்கிற பேச்சுக்கு எங்க இடம் இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன், மாலை மாத்திக்கிட்டோம், எல்லாரோட வாழ்த்து பெற்றோம், நல்லா இருக்கும். இப்போ எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தாலி லைட்டா கீழே விழுந்துருச்சுன்னா, ஐயோ ஹஸ்பண்ட்க்கு என்ன ஆகுமா? இப்ப நான் தாலியே கட்ட 4 இயர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாருங்க, ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு, நாங்க நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கும். தாலி எதுக்குது, தேவையா? கணவர் பக்கத்திலே இருக்காரு, கல்லு குண்டாட்டம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கணும், அவங்க சாதாரணமாக சொல்றாங்க. ஆனா நீங்க என்னமோ தாலி எப்படி போனா அப்படியே பிடிச்சுக்கிறேங்கிறீங்களே, புரியலே சார். விதிவிலக்குகள் என்னைக்குமே வாழ்க்கையாக முடியாது. அவங்களாம் விதிவிலக்குகள். 4 வருஷம் 40 வருஷம் கூட சேர்ந்து வாழலாம். உங்க மனைவி தாலி போட்டுக்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிருமா? ஆகுமோ ஆகாதோ, நான் வந்து உண்மையிலே சென்டிமெண்டா வந்து நான் ஃபீல் பண்றேன். சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுங்க. ஓகே, தாலி கலண்டு விழுந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தாலி கலண்டு விழுந்துச்சுன்னா
அந்த புருஷனுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு நமக்கு சஞ்சலம் ஏற்படும். சஞ்சலம் மனசுக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது பயம் உண்டாகும். ஒரு பயம் வரும். கணவனுக்கு உடனே ஆபத்து என்ன வரலாம். பண்ணுவோம், உடனே சுவாமி இடத்துக்கிட்ட போயிட்டு உடனே இது ஒரு சுமங்கலியை பார்த்து கூப்பிட்டு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மஞ்சக்கிழங்காவது அந்த தாலியில இது பண்ணி பக்கத்துல புருஷன் இல்ல ஒரு வெளியில போயிருக்காரு அப்படின்னா அவங்கள விட்டாவது கட்டி விட சொல்லி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாதான் நிம்மதியா இருக்கும். அந்த புருஷன் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு இன்னும் மனசு ரொம்ப பயமா இருக்கும். ஓகே, ரிலாக்ஸ் ஆகும். தென் வேற என்ன பயம்? அந்த சமயத்துல அவங்களுக்கு வேற என்ன நடந்தாலும் நம்ம அப்படி கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் நடக்குதோ அப்படின்னு தோணும். வேலிட் பாயிண்ட். தோணும். எஸ். இந்த கூட்டம் வந்து தானும் வாழாது அடுத்தவங்களையும் வாழ விடாத கூட்டம் மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறைய அந்த தாலி கலண்டு விழுந்துட்டா, கீழே விழுந்துட்டா, அருந்து விழுந்துட்டா, அப்படி எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஆயிடுமோ, போகிற இடத்துல அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிம்மதி இல்லாத அந்த வீட்டுக்காரரையும் நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இவங்க ஃபோன், ஐயோ நான் தாலி கலண்டு விழுந்துருச்சுங்க, போகிற இடத்துல அவர் ஒழுங்காக வண்டியை ஓட்டிட்டு போகிறவர் கூட இந்த அம்மா ஏற்றி விட்ட உசுப்பில் எங்கேயாவது போய் விழுந்துருவார். அது அந்த மாதிரி கூட்டம். அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா 24 hours அப்படி கையில் பிடிச்சிக்கிட்டே தான் தெரியணும். நீங்கள் வேற எந்த வேலையும் பார்க்காம, ஐயோ நம்ம வீட்டுக்காரர் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிறாரே, கீழே விழுந்துருவாரு, ஏதாவது அவருக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த சும்மா வெட்டி சென்டிமெண்ட் பேசி நான் என்னமோ தாலி போட்டிருக்கிறவங்க தான் வீட்டுக்காரர் மேலே அதிக அளவு பாசமாக இருக்கிற மாதிரியும், தாலி இல்லாதவங்கெல்லாம் வீட்டுக்காரர் மேலே சுத்தமாக பாசமே இல்லாத மாதிரியும் தான் இருக்குது இவங்க பேசுறதெல்லாம். அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஆஸ்பத்திரியில் ஏதாவது தொண்டையில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்பத்திரியில் வந்துட்டு தாலியை வச்சுக்கிட்டே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மாட்டாங்க, கழட்டி கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு ஐயோ பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் கணவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணாமல் திரும்பி வீட்டுக்கு வருவாங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டாங்க, பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. சார் உயிரே போனாலும் தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆமா சார். சார் தானே? ஆமா. இப்போ என்ன பண்ணுவீங்க? அவர் சொன்ன மாதிரி ஒரு நிலை, கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தாலி கட்டிப்பாங்க சார். இது நல்லா இருக்கு, இது என்ன கதையா இருக்கு? ஒவ்வொரு எக்ஸப்ஷன்ஸா வரும் சார். இவங்க வேற ஆப்ஷனே இல்ல, கணவன் உயிர் போகிறதுன்னு பயம் வருது, கழட்டி கொடுக்குறோம், ஆபரேஷன் கழட்டி கொடுக்குறோம், ஏன்னா கணவன் வச்சு திரும்ப கட்டிக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணம் சொல்றாங்க, ரைட்டா? ஆனா எந்த காரணமுமே இல்லாம தாலியை கழட்டி பீரோல வைக்கிறவங்க எல்லாம் சொசைட்டில நாங்க மாடர்ன் காட்டிக்கிறதுக்காக பந்தா பண்ணிக்கிறதுக்காக செய்யறாங்க. கிடையவே கிடையாது. அப்ப இதற்காக கழட்டி வைக்கிறீர்கள்? நாங்க வந்து எங்களுக்கு வந்து எங்க தாலி இல்லாட்டாலும் எங்க கணவர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு, எங்களுக்கு அந்த சென்டிமெண்ட் மேல நம்பிக்கை இல்ல, கழட்டி வைக்கிறோம். அப்படியா? என்னுடைய மகள் வந்து வெளிநாட்டில் இருக்கா. அவள் வந்து நல்ல மாடர்ன் இதில் தான் கணவர் வந்து நார்த்லேருந்து வந்தவர். மாடர்ன் வியூஸ், ரெண்டு பேருமே எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ், குழந்தையும் ரொம்ப மாடர்னாக இங்கிலீஷ்லேயே தான் பேசும், அந்த மாதிரி தான் இருக்குது சார். நான் அவள் டெலிவரிக்கு போயிருந்தேன் அமெரிக்காவில். அந்த ஹாஸ்பிட்டலில் வாட் இஸ் திஸ், ஒய் ஆர் யூ வேரிங் திஸ் அப்படின்னு டக்குன்னு டாக்டரோட தாலியை எடுத்துட்டாங்க. இமீடியட் ரியாக்ஷன் என் சன்னில் அது இட் ஹேஸ் டு பி தேர் அப்படின்னு அப்படியே எடுத்து உடனே போட்டார். நான் அதை எதிரே பார்க்கல, ஏன்னா அவர் அவ்வளோ மாடர்ன் இதில், ரெண்டு பேருமே ரொம்ப மாடர்ன் இதில் இருக்கிறவங்க. இது யாரும் சொல்லி கொடுக்கல, தானே வந்தது உணர்வு பூர்வமா. இப்போ ஃபேஷியல் பண்றாங்க, எத்தனை பேர் பியூட்டி பார்லர் போய் அங்க நிறைய பேர் வந்து கைட்டி வச்சுட்டு தான் ஃபேஷியல் பண்றாங்க. அப்போ அது என்ன, ஒண்ணு அதுல ரொம்ப உறுதிப்பாடா இருக்கணும், இல்லாட்டி இயல்பா கேஷுவலா இருக்கணும். சரியா? ரெண்டும் இல்லாம தாலி தூக்கி இங்க வச்சுக்கிட்டா கணவனுக்கு ஒண்ணு ஆகாது. இல்ல சார், இப்போ அவங்க அந்த 65 வயது இருக்கவங்க சொன்னாங்க இல்லையா சார், அவங்களுக்குன்னு வரச்சா அதை கழட்டுறதுக்கு பயம் இருக்கதான் செய்யுது. என்ன சொல்றாங்கன்னா அது மாமியாரை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றதா சொல்றாங்க. நீங்க எப்படி? அது வந்து நம்ம ஒரு ரீசன் காமிக்கிறோம், அவ்வளவுதான். அப்படியா? அவங்க போய் சொல்றாங்க தாலி எல்லாம் கழட்ட மாட்டாங்க. அப்படியா? நீங்க தாலி எல்லாம் கழட்ட மாட்டீங்களா? கழட்டி வேணா தரீங்களா? கழட்டுவீங்களா? என்ன அதான் சார், போட்டுருக்கே வேண்டாமே, போட்டுருக்கவே வேண்டாமே. அடுத்த ஸ்டேஜ்மா, இது அடுத்த ஸ்டேஜ். இது ஆர்குமென்ட், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஊருக்கு பயந்துகிட்டு யாராவது எவனா சொல்லுவான்னு மூணாவது மனுஷனுக்கு பயந்துகிட்டு தாலி இதோட வச்சிருக்கீங்க. புருஷன் மைண்ட்ல இருக்கான், மனசுல இருக்கான், கலட்டி கையில கொடுக்குறேன்னு. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? சமுதாயத்துக்காக இல்ல சார், நமக்காக நம்ம போடுறது. சரி, நமக்காக நம்ம போடுறது. அட் எனி காஸ்ட் அதை தூக்கி இந்த இங்க வச்சுக்கிறது, பின்னால திருப்பி போட்டுக்கிறது, ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்குதுல. இது வந்து நடக்குது அப்படினாக்கா, இப்ப ஃபேஷியல் பண்றவங்க போறாங்க அப்படினாக்கா இதோடயே இப்படி த்ரெடிங் பண்ணிட்டு இருந்தா இது வந்து வேஸ்டா போய்டும். ஒரு பேச்சில் ஒரு நேர்மை நியாயம் இருக்கு. அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நான் இந்த பாருங்க என்னமோ கலட்டி கையில வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, போட்டுக்கங்க மேடம், போட்டுக்கங்க.
போடாதீங்க 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 போட மாட்டேன்னு சொல்ல அப்ப வாங்க போட மாட்டேன். நீங்க ஏன் திரும்ப போட்டுக்கிறீங்க? நீங்க மத்த நகையெல்லாம் போட்டுக்கிற மாதிரி இதுவும் ஒரு நகை. என்னுடைய கழுத்து மூலியா இருக்கக்கூடாது, அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஆக்ரோஷமான கருத்துக்களும் கோபங்களும் ஆத்திரங்களும் வெளிப்படுகின்றன. சென்டிமெண்ட் பத்தி பேசும்போதும் சித்தாந்தங்கள் பத்தி பேசும்போதும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேட். என்னோட பெயர் ருக்மணி ஜெபமணி. நாங்கள் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் நடார் சமூகத்தை சார்ந்தவங்க. இதுதான் எங்கள் தாலி. ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், சென்டரில் கிராஸ் இருக்கும். இதுதான் எங்களோட தாலி. என் பேர் வந்து மிஸ்ஸஸ் பிரேமா நாகராஜன். நாங்கள் வந்து கருணிகர் பிள்ளை சேர்ந்தவங்க. இதுதான் எங்கள் தாலி. நாமும் பூ டிசைன் போட்டிருக்கோம். குண்டு அவசியம் போடணும். இதெல்லாம் இஷ்டப்பட்டால் நாணக்குழா, அந்த லக்ஷ்மி போட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். சரடம் போட்டுக்கலாம், இல்லை கயிறாவும் விட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. தாலி கட்டி கொள்ளுபவர்கள், தாலியை அணிந்திருப்பவர்கள், தாலியை அணிந்து கொள்ளாதவர்கள். ஹாட் டிபேட். எடுத்த உடனே அனல் பறக்கிற விவாதங்கள் பல நடக்கிறது. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு மாமியாரை மதிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன், வேணா நான் கலட்டிடுவேன் அப்படியான்னு சொல்லிட்டு கீழே தாலியை கலட்டிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, தாலியை கலட்ட போகிறப்ப அதை போடாதீங்க அப்படின்னு. ஸோ அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? அதாவது தாலியை மதிக்காதவர்கள் அதை போட வேண்டாம் அப்படின்னு சொல்றது மூலமா தாலி கட்டாதவங்க எல்லாம் மோசமானவங்க நீங்க சித்தரிக்க முயற்சிக்கிறீங்களா? மை ஸ்ட்ரைட் கொஸ்டின். தாலியை கழுத்தில் அணிந்து கொள்ளாதவர்கள் ஒழுக்கக்கேடானவர்களா? ஒழுக்கக்கேடானவர்கள் அல்ல, நேராக கொடுக்கறது இல்லைண்ணா, அதை நான் சொல்ல மாட்டேன். தாலி போடாதவங்க ஒழுங்கினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சமூகத்துல அவங்கள தாலி போடாத அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, போடக்கூடாது சார். அவங்க வந்து என்னைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க எதுக்கு திரும்ப போடணும்னு அவசியம் இல்லைல்ல. அதான் அதை எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? நான் வந்து அதை மதிக்கிறவங்க, நான் மதிக்கும் போது அவங்க கலட்டும் போது எனக்கு கோவம் வருது. ஏன் கோவம்? நான் இந்த சமூகத்துல இருக்கேன், இந்த சமூகம் வந்து நான் போட்டிருக்கிறதுனால என்ன மதிக்குது. அந்த இல்ல பேசி முடிச்சுடுறேன். தாலி போடலங்கிறது தனி மனிதனுடைய விருப்பமா இருக்கலாமே தவிர, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். தனி மனித விருப்பமா இருக்கலாமே தவிர, ஆனா அது சமுதாய சீரழிவு தான். பட் நான் என்ன கேட்கிறேன்னா, தாலி போடாதவர்கள் மோசமானவர்கள் கருத்தை சித்தரிக்கத்தான் இப்படி மழுப்புறீங்களா? அப்படி கிடையாது. சுத்தி வேற என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? இப்போ நான் சொல்றேன், மனசுல பட்டது சொல்லுங்க. இன்னைக்கு அதுதாங்க நான் திரும்ப சொல்றேங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருது அப்படின்னா, நான் இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை மதிக்கிறேங்க, அவங்க மதிக்கலங்க. கலாச்சார சீரழிவுக்கு இடம் கொடுக்கறாங்கங்க. என்ன சீரழிவுக்கு இடம் கொடுக்கறாங்க? இன்னைக்கு தாலிங்கிறது வந்து தென்னகத்துல ரொம்ப முக்கியமாக போற்றப்படக்கூடிய ஒரு பொருள். சரி. எத்தனையோ பொருள், நிச்சயமா ஒரு பொருள் தான் இல்லம்மா. பொருள் மனிதன், அதாவது ஒரு பொருள் தான் இது. இதுக்கு வந்து உயிர் கிடையாது. ஆனா அந்த உணர்வுகளை நாம வந்து இதுல செலுத்துறோம். என் கணவன் கட்டியது, என்னுடைய பெரியவர்கள் கட்டியது. கலாச்சாரத்துடைய அடையாளமே தாலி தான். கட்டாயமா அதை மறுத்தவே சொல்ல முடியாது. சரி, எந்திரிச்சு நின்னுங்க ஒரு நிமிஷம். நீங்கள் அணிந்திருக்கிற உடைதான் நம்ம கலாச்சாரமா? இதுதான் கலாச்சாரம். தாலியை கழுத்துல போட்டிருக்கீங்க, சுடிதார் போட்டிருக்கீங்க. தாலியை கலட்டி காட்டுற அந்த அம்மா பாந்தமா சேலை கட்டிருக்காங்களே, எதுங்க சொல்லுங்க. இது தப்புனா? இன்னைக்கு நான் வேலை செய்யற இடம் இருக்குல்ல, இன்னைக்கு நான் வேலை செய்யற இடத்துல அவ்வளவுதானே. வேலை செய்யறதுக்கு சுதந்திரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறோம் தானே. ஆமா, அது ஏன் நீங்க நான் வந்து Dress போடாம வரல. ரைட். ஆனா நீங்க சுடிதார், நான் அவங்க தாலியே போடலையே. அதத்தான் நான் சொல்ல வர்றேம்மா. நீங்க சுடிதார் போடுறீங்க, சேலையே கட்டக்கூடாது. ஏன்னா நீ சுடிதார் போடுற அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? அது உங்க உரிமையில தலையிடுற விஷயம் இல்லையா? எப்படி நீங்க சுடிதார் போடுறீங்க, அதனால நீ சேலையே கட்டக்கூடாது, அசிங்கப்படுத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? அதனால என்னுடைய மானத்தை வந்து இருங்க ஒரு நிமிஷம். என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்கு நான் ட்ரெஸ் போடுறேன் சார். சரிம்மா. என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் நான் ட்ரெஸ் போடுறேன். அது சேலை போடுறேன், அது சுடிதார் போடுறேன், பாவாடை சட்டை போடுறேங்கிறது வேற விஷயம். ஆனா அவங்க நீ சேலையை மதிக்கல, அதனால சேலை கட்டக்கூடாதுன்னு உங்களை சொல்லலை, ரைட்டா? அவங்க பாந்தமா அவங்களுக்கு குடும்பம் நடத்துறாங்க. உங்களை விட ஒரு மிகப்பெரிய தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, பாரம்பரிய லைஃப் இருக்கு, உங்களை விட அனுபவம் இருக்கு. அவங்க அதை விரும்பலங்கிறதுல அவங்க வெளிப்படையா இருக்காங்க. நான் தாலி அணிந்து கொள்வது இதற்காகத்தான், தேவையான கலட்டிக்குவேங்கிற ஒரு உண்மையும்
பொய்மை இல்லாத ஒரிஜினாலிட்டியும் இருக்கு. அவங்களும் ஒன்று. நீங்க உங்க கணவர் பேர் என்னம்மா? மைக் கொடுங்க. என் கணவருக்கு இப்போ பார்க்கின்சன்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் என் கணவரை கைவிட்டது கிடையாது. அவரை நன்னதான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு வரும்போது கூட தாலியை கழட்ட சொன்னா கழட்டலாமா கேட்டேன், கழட்டி கொடு. ஏன்னா கணவனுக்கு பேர் அகமுடையான். ஒரு ப்ராவர்ப் இருக்கு சார், அழகு போல அகமுடையான் இருக்கு, அச்சானியம் போல தாலி எதிர்க்குன்ட்டு பழங்காலத்து பழமொழியே இருக்கு சார். நாங்க அந்த மாதிரி கூட்டம் சார். நான் சரின்னு நினைக்கிறதுனால தான் நான் சரியா செய்யறேன். அவங்க அதை தப்புன்னு நினைக்கிறதுனால அவங்க தப்புன்னு சொல்றாங்க சார். கூட்டம்னே சொல்லிட்டாங்க அவங்களே. செம்பரி ஆடு வந்து ஒரு ஆடு ஒன்று தாவுச்சுன்னா பின்ன கம்பை ஊண்டிடுமா, நடுவில் கம்பை கொடுத்தோம்னா முதல்ல போகிற ஆடு அந்த கம்பை தாண்டும், அடுத்த வர்ற ஆடும் தாண்டும். நீங்கள் கம்பை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வர்ற 50 ஆண்டும் கம்பே பார்க்காத அது வாட்டுக்கு தாண்டிகிட்டே இருக்கும். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அது கூட்டங்கிறது. இவங்க வந்து நான் இவங்களெல்லாம் வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்களா பார்க்குறேன். அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்களே. இவங்களுக்கு என்ன போட்டுண்டா என்ன கஷ்டம், என்ன கஷ்டம் உங்களுக்கு, அதான் நான் கேட்குறேன். தாலி வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய ஒரு அடையாளம் சார். கையில ஒரு வாட்ச் கட்டியிருக்க மாதிரி, கழுத்துல ஒரு செயின் போட்டுக்கிற மாதிரி, இன்னொரு செயினா ஏன் அதை நினைக்க முடியலன்னு கேட்கிறேன் நான். ஒரு செயின் போடுற கழுத்துல அதே மாதிரி ஒரு தாலி போட்டுக்கிட்டா என்ன? ஒரு நாய்க்கு கட்டுற பாசம் தாலியும் ஒண்ணுன்னு சொல்றேன் நான். நாய்க்கு டாக் லைசன்ஸ் கழுத்துல நீங்க பட்டை கட்டுறீங்க, என்னோட நாயின்னு சொல்றீங்க, அது மாதிரி என்னோட பொண்டாட்டின்னு சொல்றீங்க தாலியை கட்டிட்டு. ஓகேங்களா சார்? நான் அவரோட கணவர். ஓகே, எனக்கு அவர் தாலி கட்டி தான் 2 தாலி கட்டி விட்டு இந்த பாடுபடுத்துறீங்களே பாஸ். பாசிக்கு என்ன நேசிக்கிறது எனக்கு அர்த்தமே இல்லை. அவர் அல்லாமலே என்ன ரொம்ப நேசிக்கிறேன். சரி, ஓகே, எனக்கு அந்த பாசமே போதும். எனக்கு அவர் தாலி கழுத்துல வச்சுட்டு என்ன திட்டுறதை விட தாலி கட்டாம என்ன நல்லா நேசிக்கிறது அது போதும் சார். அதுதான் முக்கியம். அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி கிடையாது. அதுவும் நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். லைக் அதர் செயின் ஐம் ஆல்சோ வேரிங், நானும் தாலி போட்டுட்டு தான் இருக்கேன். அது வந்து அவ்வளோ அது மட்டுமே இது கிடையாது. ஸோ நீங்க இப்போ உங்களை வந்து தாலி கழட்டியும் வைப்பீங்க? நீங்க அவசியப்பட்டா கழட்டவும் செய்வேன். அவசியப்பட்டா கழட்டவும் செய்வீங்க? நான் கழட்டுவீங்களா என்ன? அவசியப்பட்டா கழட்ட செய்வேன். அப்படியா? இப்போ நீங்க தாலியை கழட்டுங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கழட்டிடுவீங்களா என்ன? ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு கழட்டிடுவேன். இல்லை, அது அவ்வளோ ஈஸியான விஷயமானு நீங்கள் பேசிடலாம். அதான் அவங்களாம் மனசுலேருந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க. ரொம்ப கோவமாக அவங்க கத்துறதுக்கு பின்னால் வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியும் ஒரு கோவமும் இருக்குது. இது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. கணவர்கிட்ட கேட்டுட்டு கழட்டிடுவீங்கன்னா தாலி முக்கியம் தானே. இருங்க இது ஒரு கயிறு, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கயிறு, அவ்வளோதான். ஓகே, இது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இருங்க தயக்கம் வருதே. கழட்டாதீங்க, கழட்ட வேணாமா? கழட்டாதீங்க. ஏன் கழட்டணும்? நாங்க மதிக்கிறோம் அத. நாங்க மதிக்கிறோம் அத. ஒண்ணு தாலியே போடாதேங்கறீங்க, இல்லாட்டி தாலியை கழட்டாதீங்கறீங்க. பட் ஹானஸ்டா மனசை தொட்டு சொல்லுங்க. கணவரை கேட்டுட்டு கலட்டலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஒருவேளை நான் வம்படியா இவங்களாம் வேணான்னு சொன்னேன், கொஞ்சம் சந்தோஷமா எடுத்து உள்ள போட்டுக்கிட்டீங்களா இல்லையா? கலட்ட வேண்டான்னு தோணுச்சா இல்லையா? தோணுச்சு. ஏன்னா நான் வளர்ந்து தோணுச்சா இல்லையா? தோணுச்சு சார். வளர்ப்பு அப்படி, வளர்ந்த விதம் அப்படி சார். இல்ல அவர் மனசார சொல்ல சொல்லுங்க சார். யார? அந்த சாரை வந்து மனசார சொல்ல சொல்லுங்க. இது தாலியை கலட்டுன்னு சொல்லி. இல்லைங்க, இந்த தாலி இந்த சம்பிரதாயம் இல்லன்றது. அப்ப அந்த சம்பிரதாயத்துக்காகவாவது நீங்க பயப்படுறீங்களா இல்லையா? பயம் நான் பேசியே முடிக்கலையே, ஆரம்பிச்சதேன் அவ்வளவுதான். தாலி சம்பிரதாயம் இல்ல, ஒரு அதோட கான்செப்ட் என்னன்னா ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். அது ஒழுக்கன்றது என்னதுன்னா மனசை பொறுத்தது. நான் இவளுக்கு உண்மையா இருக்கேன், இவன் எனக்கு உண்மையா இருக்கா, அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த தாலியை கழட்டுறதுனாலையோ தாலி வச்சிட்டு இருக்கிறதுனாலையோ அது வந்து கெட்டு போறது கிடையாது. ஸோ தாலி கழட்டுறதுல வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேட். என் பேர் லலிதா. நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் தாலி போடுவோம். இது குண்டு மணியெல்லாம் அதிகமாக கோர்க்க மாட்டோம். அதே மாதிரி இது செயின் போட்டால் கூட நாங்கள் இந்த கயிறு வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருப்போம். என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் நாயுடு. எங்களுக்கு நிச்சயதார்த்தத்தில் 2 தாலி கட்டுவோம். அதில் வந்து ஒரு தாலி வந்து கருப்பு மணியோடு கட்டுவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறோடு இந்த தாலி கட்டுவோம். அப்புறம் 3 மாதம் கழித்து 2 ஒன்றா சேர்த்து மஞ்சள் கயிறில் கோத்துவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. ரொம்ப சென்சிட்டிவான சென்டிமெண்டான ஒரு விஷயம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க தாலி போட்டுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க சார்? என் ஒய்ஃப் வந்து அங்க இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் கேட்குறேன், சொல்லுங்க. ஓகே, அவங்க வந்து இங்கே நிறைய பேர் பேசின இது எல்லாமே என்னன்னாக்கா தாலி கலண்டு ஊந்துருச்சுனாக்கா பயப்படுறாங்கன்னா இங்கேயும் எல்லாருமே சொன்னாங்க. நான் அதே விஷயத்தை தான் நான் கேட்குறேன். அவங்களுக்கு நான் வந்துட்டு தாலி கட்டினேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் முதல்ல நான் என்னோட பைசா போட்டு வாங்கினது வந்துட்டு ஒரு செயின். அதை நான் தான் மாட்டி விட்டேன், அதுவும் நான் தான் மாட்டி விட்டேன். இப்போ நான் எல்லாரும் முன்னாடி அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன்று அந்த தாலி போட்டுக்கலாம், இல்லாட்டி நான் போட்ட செயின் போட்டுக்கலாம். எதை போட்டுக்கிட்டா எதை போட்டுக்குவாங்க, எதை கழட்டுவாங்கன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. மைக் கொடுங்க, மைக். என்னம்மா தாலியாச்சு? கழட்ட மாட்டேன் சார். ரெண்டுமே கழட்ட மாட்டீங்களா? அப்ப தங்க நிறைய சேரணுங்கிறது தான் திட்டம். வாட் இஸ் தட்? இல்ல ஒரு லாஜிக்கலா கேட்குறாரு. ஏன் அந்த சொல்லுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு தாலி அப்படின்றது ஒன்று கிடையாது சார். அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ பார்க்கறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அடையாள சின்னம், அதை தவிர்த்து வேற எதுவும் கிணிதம்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு அடையாள சின்னம். ஸோ என் ஹஸ்பண்ட் போட்டது வந்துட்டு தாலியாக இருந்தாலும் சரி, அது குட்டி செயினாக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஒரு மூக்குத்தியாக இருந்தாலும் சரி, அது அவங்க வந்துட்டு சென்டிமெண்ட் பாட்டு கழட்ட மாட்டாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த தாலி அப்படின்ற அந்த ஒரு ஆர்னமெண்ட்டு, அதை நாங்களும் அதை தான் சொல்றது, ஒரு ஆர்னமெண்ட். அதில் புனிதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி தான். அதுவும் சரி. ஏன் அந்த செயினை கழட்ட தயார் இல்லை, தாலியை கழட்ட தயார் இல்லைங்கிறது சரிதான். ஐயோ செயினை கழட்ட மாட்டேன். ஏன்? ஐயோ மாட்டீங்களா? ஏங்க? ஐயோ அது என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அப்போ இது எனக்கு தந்த செயின்ஸ். ஸோ நான் அது எப்படின்னா கழட்டவே மாட்டேன் சார். நான் செயினை கழட்ட மாட்டேன். கலட்டவே கூடாது தானே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வச்சு கொடுத்துருக்காரு. இல்லை சார், ஏன்னா நாங்கள் சிங்கப்பூரில் எனக்கு ஸ்கேன் எடுக்கும்போது கூட அங்கே வந்து தாலியை கழட்டுனாங்க. அதுக்கும் நான் வேணான்னு, அட்லீஸ்ட் இதை நீ கழட்டணும் அப்படின்னாங்க. நான் முடியவே முடியாது, அழுது சாய்ச்சேன், என்னால் இது முடியவே முடியாதுன்னு. இப்போ தாலி முக்கியமா அந்த செயின் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம் சார். எப்படி? எத்தனை தாலி முக்கியம், செயின் முக்கியம். சென்டிமெண்ட் ஒன்றும் இல்லை சார், இவரோட லெவல் ஆஃப் பீப்புள் வந்து கம்மி சார். என்ன ஆஃபீஸு ஃப்ரெண்ட்ஸ் சார். எங்களோட லெவல் ஆஃப் பீப்புள் அதிகம். என்ன மாமியார் வீட்டுக்காரங்க, எங்க வீட்டுக்காரங்க. இப்போ நாங்க போறோம், தாலி இல்லைன்னா எவ்வளோ கேவலமா பேசணுமோ அவ்வளோ கேவலமா பேசுவாங்க. என்ன கேவலமா பேசுவாங்க? ஒன்றும் இல்லை, இப்போ இவர் வேணா நான் அவுத்து வச்சுட்டு என் மாமியார் வீட்டுக்கு சைடு போறேன்னு வச்சுக்கோங்க, முதல் திட்டி எனக்கு தான் சார் விழும். இவர் வந்து சொல்லிடுவாரு, பயந்து தான் போட்டுட்டு இருக்கீங்க. சொந்தமாலாம் ஒன்றும் ஆசையெல்லாம் இல்லை. என்னைய தாலி கட்டினாலே என்னை 10 பேர் மதிக்கிறாங்க சார். தாலி கட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா சார் மதிப்பு கிடைக்குது சார் சொசைட்டில. தாலி கட்டாமல் சமூகத்தில் இருப்பவங்களுக்கு மரியாதை இல்லையா? நிச்சயமா இல்ல சார். நான் சொல்றேன் சார், முன்னாடி வந்து ஓ சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கவங்க பின்னாடி போய் பேசதான் சார் செய்யறாங்க. அப்படியே தாலி கட்டாதவர்களுக்கு இந்த சொசைட்டியில் மரியாதை இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஓகேன்ட்டாங்க. ஒன்னும் சொல்லல. ஏன் தாலி கட்டலாம் கேட்கல? அது கேட்கல. அது என்ன என்னோட தனிப்பட்ட விஷயம் அது. அதனால என்கிட்ட எதுவுமே क्वेश्चन பண்ணல அவங்க. ஓகே, ஒரு நிமிஷம் சார். நானும் வந்து வேலைக்கு போனவ தான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு நிறைய அனானிமஸ் கால்ஸ் வரும். நிறைய பேர் வேணும்ட்டே வந்து, எனக்கு தெரியாது அவங்க வேறு ப்ராஜெக்டில் கூட இருக்கலாம், வந்து பேசுவாங்க, ஏன் உன் ட்ரெஸ் நல்லா இருக்கேன்பாங்க. அதே எனக்கு ஒன்றும் இல்லை, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லாமே நின்றுடுச்சு சார். சார் அப்படி கிடையாது சார். அந்த இடத்துல வந்து அந்த கல்யாணம் அடுத்தது நான் தாலி கட்டிட்டு போகும்போது என்னை பார்க்குற பார்வையில அவங்க கண்ணிலே மதிப்பு தெரியுது சார். தாலி கட்டாமல் இருக்கவங்களை அப்போ எப்படி பார்க்குது சொசைட்டி? நான் வந்து என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன். அதாவது காஃபி ஷாப் வரையான்னு கேட்பான். தாலி கட்டாம இருந்தா காஃபி ஷாப் வரையா, இல்லாட்டி நம்ம 2 பேரும் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்பான். அதே இது தாலி கட்டினா வீட்டுக்கு கூட்டிட்டு வா, எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்பா. சொல்லுங்க. இல்ல அது வந்து நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம போகும்போது இருங்க நான் சொல்றேன். இப்போ நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு ஆள் அப்படி பார்க்குறேன், நீங்க நெக்ஸ்ட் டே வந்தாலும் பார்ப்பேன் அந்த மாதிரி. இப்போ நான் மேரிடு, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு யாரும் தேவையில்லை. நான் வந்து ஒழுக்கமா இருக்கேன்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போறேன். எதுக்கு அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க காஃபி ஷாப் வரையான்னு எதுக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? அது நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நான் வந்து யார் கூட பேசக்கூட மாட்டேன், எனக்கு அவங்கள யாருன்னு கூட தெரியாது. ஆனா அவங்களாம் வந்து பேசுவாங்க. அடுத்த கேள்வி நான் சொல்லுவேன், என்னால முடியாது, நான் வர மாட்டேன்னு. அதுக்காக நான் தப்பா நடக்கிறவ கிடையாது. ஒருத்தட்ட வந்து எது காஃபி சாப்பிட கூப்பிட போறாங்க? காஃபி சாப்பிடுற சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பேசுவாங்க, என்னங்க எந்த ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க அது இதுன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. சோ யூ மீன் டு சே தாலி கட்டின பொண்ணா இருந்தா இன்னொரு ஆண் சஞ்சலப்பட மாட்டான், அதுக்காகவா? ஆமாங்க. அப்படியா? ஆமா, ஷூர். இருண்டவன் கண்ணுக்கு எல்லாமே போன மாதிரி மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தெரியும்னு சொல்லுவது போல் நம்ம கண் பார்வையில் தான் இருக்குது எல்லாமே. சரியான பார்வை கொண்டு பார்த்தா எதுவுமே தப்பு கிடையாது.
அதனால என்னை யாருமே அப்படி ஒரு நாள் கூட நினைச்சேன். என்னோட கதை இன்னைக்கு இந்த ஷோ மூலமா தான் என் தெருவுக்கே தெரியுமே தவிர என்னை யாருக்குமே தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. நான் ஒரு பிளே ஸ்கூல் வச்சு நடத்துறேன், ஒரு யோகா டீச்சர், ஒரு மியூசிக் டீச்சர். ஒரு இப்போ இருக்கிற இந்த சமூகத்தில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையை ஒத்துக்கணும். பார்க்குறவன் வந்துட்டு தாலி கட்டினாலும் பார்ப்பான், தாலி கட்டலனாலும் பார்க்கலாம். அது வந்து நிஜமான ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது நான் தாலி கட்டினேன் அப்படின்னாக்க நான் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கேன், நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு சுத்த பேத்தல். அது வந்துட்டு என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஓகே, உங்கள் மனைவி ஒரு பேத்தலான சிந்தனையோடு தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிறீங்க. ஆமாம் சார், அவங்கள மாற்றணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த ஷோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு நல்லா தான் இருக்கும். அப்படியா? மற்றவங்கலாம் கூட இந்த ஷோவில் தாலியை மட்டும் தான் கழட்ட மாட்டேன்னாங்க, உங்கள் மனைவி செயினையும் கழட்ட மாட்டேங்கிறாங்க. சார், நான் இன்ஃபேக்ட் தாலியை கட்டிடுவாங்க, செயினை கழட்ட மாட்டாங்கன்னு நினச்சேன் நான். அதுவே எனக்கு ஒரு பெரிய இடி தான் அது. ஓ, ரெண்டையும் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. திருமணத்திற்கு பிறகு தாலியை தொடர்ந்து அணிபவர்கள், தாலி அணியாதவர்கள், இவர்களுக்கு இடையில் நடக்கும் கருத்து மோதலுக்கு கூடுதல் வலு சேர்க்க இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விருந்தினர்களோடு சந்திப்போம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேட். என் பேர் மாணிக்கம்மாள். நான் வந்து இந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்து கல்யாணம்னா தாலி கட்டுறது வந்து சரடில் தான் கட்டுவோம். தாலி சரடில் கட்டுவோம். ஆனால் அரசலையில் வந்து சிவலிங்கம் இருக்கணும் எங்களுக்கு. அது மாதிரி தான் கட்டுவோம். ஆனால் தாலி பக்கத்தில் எதுவுமே கோக்க மாட்டோம். எங்கள் சமுதாயம் அப்படி தான் நாங்கள் தாலி கட்டுவோம். என் பேர் கௌசல்யா. நான் வேட்டுவ கவுண்டர் இனத்தை சார்ந்த பெண். எங்களோட சமூகத்தில் வந்து இந்த மாதிரியான தாலி தான் போடுவாங்க. இது நான் மதுரை சைடு அப்படிங்கிறனால காசு போட்டிருக்கேன். இது ஈரோடு, கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் வந்து இதோட தாயத்தை அடிஷ்னலாக போடுவோம். என் பேர் சாந்தி கருப்பையா. நான் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் கம்யூனிட்டி சேர்ந்துருக்கேன். எங்கள் முறைப்படி இந்த மாதிரி தாலி தான் திருமணத்தில் போடுவோம். திருமணத்தப்போ கழுத்தேர் அப்படிங்கிற ஒன்று திருமணத்தப்போ அணிவாங்க. திருப்பி 60th வெட்டிங் டே அன்னைக்கு கட்டுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. தாலி அணிந்து கொள்ளாதவர்கள், தாலி அணிந்திருப்பவர்கள் இருவருக்கும் இடையில சென்டிமெண்டலான, இமோஷனலான, கருத்து ரீதியான, தர்க்க ரீதியான பல்வேறு கருத்தாக்கங்கள், தகவல்கள், குற்றச்சாட்டுகள்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இது பெண்களோடு நேரடியாக தொடர்புடைய விஷயம் அப்படிங்கிறனால 3 துறை சார்ந்த முக்கியமானவர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். இவங்க 3 பேருமே உங்களுக்கு தெரியும். ஒருவர் மீடியா பர்சனாலிட்டி, செய்தி வாசிப்பாளர், எனக்கு பிடிச்ச செய்தி வாசிப்பாளரில் ஒருத்தர். அவங்களுடைய வணக்கத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு தமிழ்நாட்டில். அந்த ஒரு வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஒரு வணக்கம் உங்கள் ஸ்டைல் வணக்கம் ஒன்று. வணக்கம் வணக்கம். நிர்மலா பெரியசாமி அவர்கள். அடுத்தவங்க கவிதாயினி ஓவியா அவர்கள், மாற்று சிந்தனையாளர், சொல்லுகிற கருத்தினுடைய பெர்செப்ஷன்ஸில் தெளிவாக பேசுகிறவர். ஆன்மீக பேச்சாளர் பேராசிரியை சாரதா நம்பி ஆரூரான். அவங்களோட பேச்சை கேட்டுருப்பீங்க, ஆரூரன் அவர்கள். ஸோ 3 பேர் முக்கியமானவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போ தொடங்க போகிறோம். பொதுவாக இங்கே ஒரு கருத்து கடைசியில் முன்வைக்கப்பட்டதுன்னா, தாலி அணிந்து கொள்ளாதவர்கள் சமூக ரீதியாக தவறானவர்கள் என்ற ஒரு பார்வை இருக்கிறது என்று இந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்படிலாம் இல்லை, எங்களை இயல்பான மனிதர்களைப் போலத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னு இந்த பக்கத்தில் ஒரு கருத்தாக்கம் வைக்கப்படுகிறது. இங்கே ஆண்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக பெண்கள் தாலி கட்டிக்கொள்ளாமைகளுக்கான தனிப்பட்ட காரணங்களாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், அல்லது இது அடிமைத்தனம் என்று பார்ப்பதாக இருக்கலாம், இது அர்த்தப்பட்டது யோசிப்பதாக இருக்கலாம். பட் ஆண்கள் பெண்கள் தலையை தாலி கட்டிக்கணும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இங்கே மெஜாரிட்டின்னு சொல்லப்படுது. பட் நீங்கள் பெண்கள் தாலி அணிய வேண்டியது இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? சார், நான் கண்டிப்பாக நான் ஸ்டைலுக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அது எந்த மாதிரி ஸ்டைலுக்குன்னு நான் பார்க்குறேன்னாக்கா, நான் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கெட் டுகெதர், இல்லாட்டி ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயா போகிறேன் அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா சாரீ கட்டு போயிட்டு நெத்தியில் நல்லா குங்குமம் வச்சுக்கிட்டு, நல்லா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு, நல்லா மங்களகரமாக வந்தாக்க அப்போ வேணா தாலி போட்டுட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டைலுக்குன்னு வரும்பொழுது ஒரு வகையில் ஜீன்ஸ் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அப்படிலாம் வரும்போது தாலி போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தனி வித்தியாசமாக தெரியும். கிராமத்தால் மாதிரி இருக்கு. ஆமாம், அது நம்ம உண்மைதான் சார். ஓகே. ஸோ அப்போ ஸ்டைலுக்காக தான் தாலி போட வேணாம்னு சொல்கிறீங்க? நோ சித்தாந்தம். ஸ்டைலும் ஒரு காரணம்னு சொல்கிறேன். ஓ, வெறும் ஃபேஷன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ஐடென்டிட்டியை கூட விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு துணிஞ்ச ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நல்ல ஒய்ஃபாக இருக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக கூட இருக்க முடியாது. ஃபேஷன் இஸ் நாட் எவ்ரிதிங் இன் லைஃப். கீழே கொடுங்க, மேடம் கொடுங்க, மேடம் கொடுங்க, மேடம் கொடுங்க, குய் கீழே கொடுங்க, கீழுங்க. உங்கள் கணவர் நல்ல ஹியூமன் பீயிங்கா இல்லையா? உங்கள் கணவர் நல்ல ஹியூமன் பீயிங்கா? ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். அப்ப தாலி கட்ட வேணாம்னு சொல்றவரு நல்லவர் தான்.
நிச்சயமா நல்லவர் தான். தாலி கட்ட வேணாம்னு சொல்றவங்க கணவர் நல்லவர் தானா? நல்லவர் அப்ப அவங்களுடைய கருத்தை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எது? பாருங்க, கழுத்துல இருக்க தாலி பொய் சொல்ல வைக்குது. அப்புறம் என்ன தாலி? பொய் சொல்ல வைக்கல. இட் இஸ் a sentiment, it is a sense of romance னு நான் சொல்றேன். சரி, தாலி கட்ட வேண்டாம் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்ற அந்த கணவன் நல்ல அன்பானவனாக இருக்கிறார், நாகரிகமானவனாக இருக்கிறார், அன்பு பாராட்டுகிறவராக இருக்கிறார், அவர் நல்ல ஆளு, அதே மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை மதிக்கிற ஆளுங்கிறதுக்கான ஒரே ப்ரூஃப் என்னன்னா, எதிர் சபையில உட்காந்து நீ என்ன எதிர்த்து பேசுன்னு கையோட கூட்டிட்டு வந்திருக்கதான். அதுதான் அவர். ரைட்டு தானே? இது கணவன் எனக்கு கட்டிய தாலி அப்படின்னு அந்த ஃபீல், அந்த எமோஷனில் அதை போட்டுக்கணும்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை சமூக நிர்பந்தம் இவங்க சொல்லுவாங்கோ, ஏற்ற வீட்டுக்காரர் இப்படி சொல்லுவாங்க, முன்னால் வந்து வெரி குட் சொல்லிட்டு பின்னால் திட்டுவாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்காக போட்டுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கே ஆசையாக இருக்குது அதை போட்டுக்கணும்? எனக்கு கண்டிப்பா ரொம்ப ஆசையா இருக்கு சார். இவ்வளோ தூரம் தாலி கட்டிக்கிட்டு கையில ஃபுல் பேங்கிள்ஸ் போட்டுக்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் அந்த குங்குமம் வச்சுக்கிட்டு சாரி கட்டிட்டா ரொம்ப அழகா இருக்கும் சார். ஆனா அவருக்கு தாலி வேணாம், இவ்வளோ பேங்கிள்ஸ் வேணாம், இங்கேருந்து இங்க குங்குமம் வேணாம், நீ அழகா நீ சுடிதார் போட்டுக்கோ, சுடிதார் போட்டுக்கோ, அப்புறம் அந்த என்ன பாட்டியால மேல சட்டை போட்டுக்கோ அப்படின்னு சார் அவர். கணவனுக்காக நீங்க தாலி கட்டிக்கிறீங்க, கணவனே கேட்குற சுடிதாரை போட்டா என்னன்னு? சரி, ஓகே. தாலி பத்தி நீங்க அழகா ரசிச்சு பேசுறதுனால கேட்குறேன், எந்த கம்யூனிட்டியோட தாலி ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்னேகா வந்து அந்த இந்த படத்துல போட்டாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னதான் இருந்தாலும் தங்கத்தை காதலிக்கும் பெண்களா இல்லைங்கிற வார்த்தைக்கு ரொம்ப வலு. நீங்க சொல்றது நாட்டுக்கோட்டை செட்டியார் விட்டு தாலி சரடு மாதிரி தங்கம் அவ்வளவு அழகா இருக்கும், நிறைய கோர்க்கப்பட்ட தங்கங்கள். அது அழகா இருக்கும் சார். ஒரு மத்த எதுவுமே வேணாம் சார், ஒரு இந்த செயின் வேணாம், எந்த செயின் வேணாம், எதுவுமே வேணாம். அதான் ஒண்ணே ஒண்ணு, அது ஒண்ணுதான். 25 பவுன் இருக்கும், அது பேர் ஐம்படை தாலின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னும் வந்து 5 பவுன் 5 பவுன் 5 பவுன் 50 பவுன் வரைக்கும் இருக்குமா அந்த தான் சொல்றாங்க. 75 பவுன் வரைக்கும். இப்போ பிரச்சனை அதான், தாலியில வந்து ஒரு 75 பவுன் மிச்சப்படுதுன்னு யோசிக்கிறோமா? ஒண்ணே அந்த ஒரே நாளை தவிர மத்த நாள் போட மாட்டாங்க. போட முடியும். ஆமா, அடுத்தடுத்த உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ஒரே நாள் தான். ஓகே, வேற எந்த தாலி ரொம்ப அழகானது? ஏன்னா தாலி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கிறதுனால. அந்த கருகமணி மாதிரி போட்டிருக்காங்க. கருகமணி மாதிரி அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்க. நார்த் இந்தியன்ஸ், முஸ்லிம்ஸ் கூட கொஞ்சம் போடுவாங்க. முஸ்லிம்ஸ் சரி. இங்க வேற மேடம் கிட்ட சொல்லுங்க, தாலி கட்டிய அனுபவத்தை ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க தாலி எனக்கு ஆமா அதுலயே வந்து சிவன் தாலி இல்ல சும்மா காட்டலாமா? அது இஃப் யூ டோன்ட் நோ, சும்மா பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு அது தகவல்களா இருக்கும். இல்ல 2 பேர் எதிரும் புதிருமா கட்டினாதான் ஆயுசு போகும், அதெல்லாம் ஒண்ணு. ஓகே, சிவன் பார்வதி இதுல கணவர் மனைவி உறவுக்கு இதுவே சிவன் பார்வதியோட இதை வச்சு எனக்கு இந்த தாலியை அணிவிச்சிருக்காரு எங்க கணவர். இதை நான் வந்து ரொம்ப அதான் உணர்வுபூர்வமா தான் நான் என்னைக்குமே பிடிச்சது உங்க கம்யூனிட்டி தாலி. அதுலயே இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எவ்ரி இயர் எங்களுக்கு ஒரு நோன்பு வரும். அதை வந்து நான் அந்த நோம்பிக்கு நான் எவ்வளோ அனுபவிச்சு நான் இது காரடைய நோம்புன்னு, அதில் அந்த தாலி கணவனுக்காக சாவித்திரி போராடி இது பண்ண அந்த நோன்பு, அதில் வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த நோன்பு செய்யும்போது எங்க ஆஃபீஸில் இருந்தாரோ அவரே வந்து எனக்கு சரடு கட்டணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவர் மேலே இருக்கிற பிரியம் மரியாதை தான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு அவர் வந்து அது கட்டும்போது அப்படியே ஒரு உடம்புல ஒரு புலகாங்கிதமாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேட். என் பேர் வி ஜெயலக்ஷ்மி. நான் வந்து திருநெல்வேலி சைடு சேர்ந்துருக்கேன். வடகலை ஐயங்காரில் கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். தெங்கலை ஐயங்கார்லேருந்து வந்திருக்கேன் நான். எனக்கு எங்கள் அம்மா ஆற்றுல வந்து திருமங்கல்யம் போட மாட்டா, ஏன்னா மாமியார் ஆற்றுல தான் திருமங்கல்யம் போடுவாள். அதில் வந்து வடகலை திருமணத்து தங்கு சக்கரம்லாம் போட்டிருக்கோம் அதில் திருமங்கல்யத்தில். என்னோட பேர் மஞ்சுளா. நாங்கள் யாதவர் குலத்தை சேர்ந்தவங்க. இதுதான் எங்களோட தாலி, பாதம் வச்சு நாமம் போட்டது. இது குண்டு அவசியமாக சேர்த்துப்போம். இதுதான் வில்வ இலை, இது சவுக்கு காயின்னு சொல்லுவாங்க, இது அவசியமாக நாங்கள் சேர்த்துப்போம். இதுதான் எங்களுடைய தாலி. என் பேர் சசிகலா, ஆதி திராவிடர். இதுதான் எங்கள் தாலி, நாமத்தாலி. நாமத்தாலி தான் போடுவோம். இது 2 குண்டு கண்டிப்பாக போடணும். இந்த கால் சவரெல்லாம் அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். பட்டைக்காரங்க பட்டத்தாலி தான் போடுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. திருமணத்திற்கு பிறகு தாலி அணிபவர்கள் தாலி அணியாதவர்கள் வாதம் வலுக்கிறது. ஓகே, சாருதா நம்பி ஆரூரன் மேடம் இவங்கெல்லாம் தாலி அணிவது இன்றைய சூழலில், ஏன்னா இந்த பேச்சு வர ஆரம்பித்ததே சமீப காலத்தில் தான். தாலியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன், பீரோவில் வச்சுட்டேன், மறந்துட்டேன் இப்படிலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் தாலி அணிவது என்பது சமூக நிர்பந்தத்திற்கா இல்லை அவங்களுக்கே அணியணுங்கிற ஆசை இருப்பதன் காரணத்தினால், அல்லது எது மிகுந்திருக்கிறது? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என் கணவர் இறந்து 22 வருஷம் ஆச்சு. தலை நிறைய பூ, அழகான பட்டு புடவை, தாலி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது என்னுடைய இஷ்டம். இது சரியா தப்பான்னு இப்போ நீங்க முடிவு பண்ணணும். ஓகே, அதாவது இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்க எப்படி சமுதாயத்துக்கு பயப்பட வேண்டாம்னு நினைச்சு தாலி போடலையோ, நான் இப்போ எடுத்து காட்டுறேன். என்னதுல எல்லாமே இருக்கு, ஆனா அந்த ஒரு தாலி மட்டும் இல்லை. ஏன்னா அது நான் சொல்றேன்ல, சில சடங்குகள் அதெல்லாம் இல்லை. அந்த சடங்குகள் எதுவுமே எங்கள் வீட்டில் பண்ணலை. ஒரு கணவர் இறந்தா உங்களுக்கு தெரியும், கணவரை தூக்கிட்டு போகிறப்பே எல்லாத்தையும் காட்டுவாங்க. சில சமுதாயத்தில் 10 நாள் கழித்து எல்லாருமா சேர்ந்து சில சடங்குகள் செய்வாங்க. நான் வந்து மறைமலை அடிகளாருடைய குடும்பத்து மருமகள், எனக்கு முழு உரிமை கொடுத்தாங்க. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் 2 அணியும் புரிஞ்சுக்க வேண்டியது, இதெல்லாம் வந்து தனிப்பட்டவர்களுடைய விருப்பம். இது சமுதாயம் என்ன செய்யும்? சமுதாயம் ஒத்துக்குமாங்க? நீங்கள் சொல்லுங்கள். தலை நிறைய பூ, நல்ல பட்டு புடவை, நான் எல்லா இடங்களையும் விளக்கு ஏற்றி வச்சு விழாக்களை நடத்துகிறேன். உங்கள் சமுதாயம் ஒத்துக்குமா? இதை ஒத்துக்க இல்லைம்மா. ஒத்துக்கிறதுக்கு நான் வாங்கினேன். பேசாதீங்க. நான் ஸ்ட்ரகிளிங், நான் வந்து போராடி இருக்கேன். இந்த வெற்றியை நான் வந்து கோபிநாத் இந்த சீட்டு கொடுக்கணும்னா நான் எவ்வளவு அடிபட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? சமுதாயம் ஒத்துக்காது, ஆனால் நம்ம மனசுக்கு இது சரி. ஏன்னா எனக்கு வந்து இதை பொறுத்த வரையிலும் எங்கள் வீட்டுக்காரே என் கூட இருக்கிறாரு, அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 2-3 மாதம் கழிச்சு நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். நான் நடந்ததை சத்தியமான வார்த்தையை சொல்கிறேன். இதை வந்து கட்டவே இல்லையம்மான்னு. அம்மா சொன்ன வார்த்தை சொல்கிறேன், கட்டுறதுக்கு தான் சாட்சி வேணும், கட்டுறதுக்கு சாட்சி வேண்டாம். உனக்கு என்னைக்கு வேண்டான்னு தோணுதோ எடுத்து வைன்னு. நான் ஏன் எடுத்து வச்சேன்? 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நாளைக்கு திருமணத்துலேருந்து எல்லாமே பிரச்சனையாக ஆகிடக்கூடாது. ஆனால் என்னுடைய குழந்தைகள் இல்லைம்மா, நீ தயவுசெய்து எதையுமே கட்டாத, நீ இப்படி பூவோட பொட்டோட இருக்கிறது சமுதாய பாதுகாப்புங்க. நீங்கள் சினிமாவில் வர மாதிரி வெள்ளையை கட்டிக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போக முடியுமான்னு சொல்லுங்கள். பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு, ப்ரொடெக்ஷன் இல்ல. ஓகே, அதற்கு நீங்கள் கொடுத்த விலை அதிகம்னு சொன்னீங்க. பேசுவாங்க இல்லீங்க. என்ன பேசுனாங்க? இப்போ இவங்க சொல்றாங்கல, இப்போ மொத்த பெண்கள் சமுதாயத்துல தாலி கட்டாமல் வாழ்றவங்க எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை விழுக்காடுனா குறைவா தானமா இருக்கும், ரொம்ப குறைவா இருக்கும். அப்படிங்கிறப்போ 4 பேர் வாயில விழுந்து எந்திரிச்சு தான் ஆகணும். நம்ம திருமணமே அந்த கான்செப்டே நமக்கு ரொம்ப பின்னால வந்ததுன்னு சொல்றாங்க. நமக்கு எப்படி இருந்தது என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சாங்க. அரேஞ்ச் மேரேஜே கிடையாதுங்க. அப்பா அம்மா பார்த்து பொண்ணு பார்க்கறதெல்லாம் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு கிடையாது. தலைவனும் தலைவியும் சந்தித்தார்கள், திருமணம் செய்து. தாலிங்கிறது சங்க இலக்கியத்துல கிடையாது. தாலிங்கிறது 50 காப்பியத்துல கிடையாது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட திருமணம்ங்கிறது முதல்ல கிபி 1லேருந்து 2ஆம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்துல தான் ஒரு சீனே வருது. அங்க கூட தாலி கிடையாது. கண்ணகி கணவனை இழந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய வளையல உடைச்சான்னு இருக்கு. அந்த காலத்துல வளையல் கட்டாயம் மங்கள அணி. ஆனா திருமங்கல்யம் தாலி அப்படிங்கிறது நமக்கு பின்னால வந்தது. ஏன் வந்தது? ரொம்ப அற்புதம் பாருங்க. தொல்காப்பியத்துல வருது, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. ஐயர்னா இங்க பெரியவர்கள். இப்போ சமுதாயத்துல பொய், ஃப்ராடு, ஒத்தனை ஏமாத்துறது, ஒத்தியை விட்டுட்டு போறது, ஒத்தனை விட்டு அப்படி ஏதோ நடந்திருக்கணும். அப்ப இது ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், கட்டாயம் திருமணம் வேணும்னு யார் சொல்றா? தொல்காப்பியம் சொல்லுது. அப்ப சமுதாயத்துல ஒரு இந்த பிறன்மணி நோக்காத பேராண்மைக்கு இது வந்து ஒரு அடையாள சின்னம். இது வந்து அடிமை சின்னமா நம்ம நினைக்காம அடையாள சின்னமா. பெண்கள் தாலி அணியர், அதாவது நீங்க யாரையும் வலியுறுத்தல அப்படின்னாலும் உங்க ஒப்பீனியன் பெண்கள் தாலி அணிவது சிறந்தது நினைக்கிறீங்க? சிறந்ததுதாங்க. சமுதாயத்துல அது வந்து வேலைக்கு போற இடங்கள்ல எல்லாமே, நான் அதை பாதுகாப்புலாம் சொல்ல மாட்டேன், இது அவங்கள பொறுத்த விஷயம். ஆனா நிச்சயமா சமுதாயத்துல அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரிஜினலா சித்தாந்தங்களிலிருந்து வெளியே வர முடியாவிட்டாலும் கூட சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்துகிற தாக்கத்தை இந்த மேடை நிறைய முறை கொடுத்துருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் பேசுனது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில் இதுல ரொம்ப விருப்பம் உண்டு. நான் வந்து சென்ற தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவள். ஒரு அந்த கலா நம்மள சென்ற தலைமுறையுடைய எண்ண தாக்கத்தில் வளர்ந்தவள். அதனால என்னால மீற முடியல. மீறதுக்கு எனக்கு தயக்கம் இல்லை. நாங்க செய்தி வாசிக்கும் பொழுது கூட சில இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த தாலியை மறைக்க வேண்டிய தேவைகள் எல்லாம் ஏற்படும். குறிப்பா ஒரு நியூஸ் வாசிக்கிறது, ஒப்பனாவே சொல்லுங்களேன், எங்களுடைய நியூஸ் வாசிக்கிறதுல நாங்க இப்ப தாலி போடுறது இல்ல. அது இப்ப சமீபத்துல கூட ஒரு பத்திரிகையில ஒரு ஆர்டிகிளா எழுதியிருந்தாங்க. அது உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்கா? அது தர்ம சங்கடம் என்ன? தர்ம சங்கடம் அதுல நியூஸ் ரீடர், நீங்க நியூஸ் நல்லா வாசிக்கிறாங்களா, பிரசன்டபிளா இருக்கிறாங்களா தான் பார்க்கணுமோ தவிர அந்த பெண் வந்து திருமணமான பெண்ணா, அவள் இளமையா தோற்றமளிக்கணும்னு விரும்புறாளா, அத பத்தி என்ன பாதரேஷன்? இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல தாலியை போட்டு நியூஸ் வாசிச்சா என்ன, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அதாவது அது இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா தெரியும்.
அது ஒரு பெரிய செயின், கூட இன்னொரு ஒரு ஒரு அந்த சாரிக்கு ஒரு மேட்சிங்கா ஒரு பாசி போடுறோம்னா கூட ஒரு கோல்டு இல்லாம தனிப்பட்ட முறையில் இருக்க பாருங்க இளமையா தெரியும், இன்னொரு ஸ்மார்ட்டா தெரியும் மெயினா. அப்புறம் சில சமயம் மைக்ல உரசும், அதனால சொல்லிட்டே இருப்பாங்க. சரி விடுங்களேன், அவங்களுக்கு வந்து அது நல்லா இருக்குன்னு தோணுது, அது ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறப்ப நானும் கூட இல்லாம இருந்தது உண்டு. அதுக்கு எங்க ஊர் பக்கமெல்லாம் நிறைய மேடம் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் நான் போட்ட புதுசுல எனக்கு ரொம்ப தாமதமா அந்த தகவல் வந்தது, ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாமா, அதனாலதான் இப்ப தாலி போட்டு வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூமர் கூட கிளம்பினதாக சொன்னாங்க. எனக்கு வேடிக்கையா இருந்தது. தாலி அணிவது என்பது மேடம் சொன்னது மாதிரி அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். கண்டிப்பாக சமுதாயத்தை எதிர்த்து இருக்கக்கூடிய சூழல் இன்னும் கூட இருக்கு. மேடத்துக்கு அமைஞ்ச மாதிரி நம்ம அம்மா சாரதா நம்பி அவர்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு குடும்ப சூழல் எல்லாத்துக்கும் அமையாது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். லைன் டேட் சிராப் நீயா நானா ஸ்டேஜ். நான் வந்து ஐயர் வால்ஸ் வந்து வடமால் அப்படிங்கிற இதில் ஜாதியை சேர்ந்தவா. வடமாலே 2 சைடு இருக்கு. இந்த பூ இருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் நாங்கள்லாம் கீழ் நோக்கி போடுவோம், அது எங்களோட ஒரு வழக்கம், எங்காத்து வழக்கம். சில பேர் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போடுவான். இதுதான் 2 டைப் ஆஃப் வடமாலில் இருக்கிற தாலி. அதில் ஒன்று எதுக்கு கீழ் நோக்கி இருக்குன்னா, நம்ம குடும்பத்தோட அடங்கி உடங்கி எல்லாருக்கும் தாழ்பணிஞ்சு கரெக்டாக குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணுங்கிறது தான் இதோட கீழ் நோக்கி. சப்போஸ் நம்ம மேல் நோக்கி சில பேருக்கு வழக்கம் இருக்கு வாட்டில், அந்த இடத்துல அப்படி இருக்கிறதுனா எதுக்குன்னா, குடும்பத்தை வேணா இன்னும் செழிப்பாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் மேல் நோக்கி இருக்கிறவள். இது 2 அவளோட கஷ்டம். ஏதோ அவள் மாமியாரத்தில் போடுறாலோ அதுக்கேற்ற மாதிரி பொண்ணாத்துக்காரத்துலேருந்து போடணும், அதுதான் வழக்கம். தாலியை சம்மந்தப்பட்டவன் என்னென்னா, பவுன் பேசும்போதே பவுன் பேசினால்னா அதுக்கு உண்டானதை 2 பேருமே ஷேர் பண்ணிடுவான். பையனாத்துல பாதி பொண்ணாத்துல பாதி. என்னோட பேர் அருந்ததி, நான் மீனவ சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்களோட தாலி இதுதான், இதில் நாமம் போட்டிருக்கோம். இந்த மாங்காய் தாயத்து இந்த மங்களலட்சுமி போட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு லைன் டேட் சிராப் நீயா நானா. ரொம்ப சென்டிமெண்டான ஒரு விஷயம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? தாலி என்பது சமூக நிர்பந்தம் தான். அது வந்து சாய்ஸு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அவங்க சொல்கிறாங்களே ஒழிய உண்மை அது வல்ல, நிலவரம் அது வல்ல. அதாவது கட்ட மாட்டேன்னு சொல்கிற உரிமை அவர்களுக்கு கிடையாது. அதுதான் அம்பேத்கர் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லுவார், ஒரு மனைவி தான் அடிமை என்பதை எப்பொழுது உணர முடியும்னா, அந்த கைத்தை மீறி நடக்க முயற்சி பண்ணும்போது தான் முடியும். முயற்சியே பண்ணாதவங்களுக்கு தான் அடிமையாக இருக்கிறோன்னே தெரியாது. அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து எங்கள் சாய்ஸ் அது இதெல்லாம் சொல்லிப்பாங்க. இப்போ உதாரணமாக இப்போ அவங்களே சொன்னாங்க அழகான தாலின்னொன்னே, ஒருவேளை அவங்க பிற சமூகத்தின் தாலியை கூட அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்குங்கிறதுக்காக பிற சமூகத்தின் தாலி அவங்க கட்டிக்குவாங்களான்னு கேளுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் முடியாது. இல்லை ஒரு நிமிஷம் முடியாது. ஏன்னு கேட்டால் அவர்களால் அது முடியாதுங்கிறது தான் உண்மை. அது ஒரு சமூக நிர்பந்தம். ஒரு சின்ன வடிவத்தை கூட மாத்த முடியாது, ஒரு அந்த அளவு கூட மாத்த முடியாது, தாலி எதையும் மாத்த முடியாது. அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சரி, தீர்மானிக்கப்பட்டிருக்கிற விஷயம். பெண் வந்து இதை ஒரு தன்மானமாக உணரணும். நிறைய பேர் சொன்னாங்க, தாலி கட்டணுன்னு என்னைய வந்து யாரும் காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்றதில்ல, என்னைய வந்து ஒரு அனுபவிக்கலான்னு நினைக்கிறதில்ல. அதானே அர்த்தம்? அப்படி நினைக்கிற ஒரு சமூகத்தை அனுமதிக்க கூடாதுன்னு போராடுங்க முதல்ல. தாலி கட்டினாலும் தாலி கட்டலைனாலும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும். அது என்ன தாலி கட்டுனா பாதுகாப்பு தர்றது, தாலி கட்டலைன்னா அப்போ பாதுகாப்பு வேண்டாமா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் வந்து இன்னைக்கு 28 வயசுல ஆகுது. அவள் வந்து ஒரு பருவமடைகிற காலம்ங்கிறது 14 வயசுல பருவமடைகிறாங்க. 14 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோன்னு சொல்றதுக்கு வெட்கப்படணும் பெண்கள். முதல்ல அந்த சமூகத்தை மாற்றணும். அதை விட்டுட்டு நான் 28 வயசுல கல்யாணம் ஆனோன்னு தாலி கட்டிக்கிட்டு என்னைய நான் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறேன், இது சரியான சிந்தனை அல்ல. முதல்ல இந்த சிந்தனை மாறணும். இந்த சமுதாயத்தை வந்து நாம் மாற்றணும். அதற்கு பெண் வரணும்னு சொன்னாலே இந்த மாதிரியான சின்னங்களால் அல்ல, பெண் தன் சுய வலிமையால் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். 28 வயசுல கல்யாணம் ஆகிற ஒரு பொண்ணுக்கு 14 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் ஒரு செக்யூரிட்டி இல்லைன்றது வெக்கமாக இருக்குன்னு சொன்ன அது இது நிஜமாவே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. ஐ மீன் அது வந்து மனசை ரொம்ப வலிச்சுது. அப்போனா அவ்வளோ வருஷம் நம்ம வந்து செக்யூரிட்டி இல்லாமையா இருக்கோம், நம்ம அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஸோ கல்யாணம் தான் நமக்கு செக்யூரிட்டின்றது கிடையாது. நான் இதை இந்த இடத்துல உட்காந்தே ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப வெளிப்படையான அநேகமாக ரொம்ப ஒரு புதிய ஒரு டைமென்ஷன் தான் இந்த ஷோ.
பேசா பொருளை பேச துணிதல் என்பது நமக்கு நிறைய நேரங்களில் செய்திருக்கிறோம். அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயத்தை நம்ம கன்வீனியண்ட்டாக தான் இந்த சொசைட்டியில் பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம தமிழ் கூட்டம் அப்படித்தான். பெண்களை வேலைக்கே அனுப்புனதில் ஒரு காலத்தில் பிபிஓ சென்டர்லையும் சாஃப்ட்வேர்லையும் 35 ரூபா சம்பளமும் உடனே அனுப்பிட்டோம். அப்போ புரட்சி வந்துருச்சு. எப்படி வந்துச்சு அப்படின்னே தெரியலை. ஒரு காலத்துலலாம் பேச்சுலர் பசங்களுக்குலாம் வீடியோ கொடுக்க மாட்டாங்க. ஐடியில் சம்பளம் வாங்கி அவன் 25 ரூபா வாடகை கொடுக்குன்னு சொன்னவனும் பயலுகளாம் நல்லவன் ஆகிட்டான். இப்படியாக நமக்கு நிறைய மாற்றங்கள் இந்த சொசைட்டியில் நடந்துக்கிட்டே இருக்குது. தாலியை ஏற்பது ஏற்றுக்கொள்ளாதது என்பது தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கருத்தாக்கத்தை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறோம். பட் இந்த புரிதல் தான் தேவைப்படுது. ஒரு நீண்ட கால பழக்கத்திற்கு வேறு மாதிரியான ஒரு வடிவம் கொடுக்குற போது அதை மனசு ஏற்றுக்கொள்ள உடனடியாக தயாராக இருக்காது. அதனால தான் ஒரே ஒரு நிமிஷம் நிறைய கோபங்களும் கொந்தளிப்புகளும் இங்கே வந்துச்சு. அந்த மாதிரி அருமையாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது நம்பிக்கை சார். அதை ஒருத்தர் சிதைக்கிறப்ப என்னால் ஒத்துக்க முடியாது. எஸ், ஒரு நம்பிக்கையை ஒருவர் சிதைக்கிற போது ஒருவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவர்களுடைய நம்பிக்கை, இதற்குடைய சித்தாந்தம். தாலியில் தான் எல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புவதை போல தாலியில் ஒன்றுமே இல்லை என்று அவர்கள் நம்புகிறார்கள். அது அவர்களுடைய சித்தாந்தம். தாலியை அணிந்தாலும் அணியாவிட்டாலும் தனி மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தனி மனிதனே தீர்வு செய்கிறான். அதை தாலி தீர்மானிப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள், தனி மனிதன் தீர்மானிப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம். அது ஸ்டைல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெளிப்படையாக ஒருத்தர் பேசினார் இருக்கலாம். அவருடைய ஒப்பீனியன். இன்னைக்கு கருத்தாக்கங்கள் வெளிப்படையாக முன்வைக்கப்படுகிறது. தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மை என்னவோ, அவர்கள் பேசுகிற உண்மை என்னவோ அப்படித்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஷாரன் பிளை ஸ்ட்ராங்கான கருத்து. கலட்டு வேணா தரீங்களா? கலட்டுவீங்களா? comes from a very conservative family. பட் அவங்களுடைய கருத்தாக்கத்தில் அவர்கள் இருக்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை பாராட்டுவோம். வாங்க மேடம் ப்ளீஸ். உங்களுக்கு தான் லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கக்கூடிய கலர் டிவி ஓவியா அவர்கள் கூட அதை பரிசீலிக்கலாம். வாங்க ப்ளீஸ். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு அருமையான சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். லைன் டேட் சிராப் நீயா நானா. நன்றி, வணக்கம்.